ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது முஸ்லீம் வீட்டு விசேஷங்களில் பாரம்பரிய முறையில் தயார் செய்யப்படும் கீர் பூரி எனப்படும் ஒரு இனிப்பு. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும். இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கு சுகர் பேஷண்ட் கண்ணில் காட்டாமல் அவங்களுக்கு தெரியாமல் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் தயார் செய்திருக்கோம். சுகர் இருக்கிறவங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. சுகர் பேஷண்ட் டோன்ட் எவர் ட்ரை திஸ் அட் ஹோம். அதனால் சுகர் இருக்கிறவங்க நல்ல பிள்ளையா வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திக்குங்க. என்ன, முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 16 கரண்டி நெய்யை, இல்லை அவ்வளோ தேவைப்படாது, 50 ml நெய் விட்டு அதில் 200 கிராம் முந்திரி பருப்பை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் தான் இல்லை, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் இன்னொரு 50 ml நெய் விட்டு 2 கப்பு ரவையை அது தலையில் கொட்டி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவை கலர் மாறிடாமல் பார்த்துக்குங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அடி கனமான அலுமினிய பாத்திரத்தில் 3 லிட்டர் பால் சேர்த்து, அது எந்த பாலாக வேணால் இருக்கலாம், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாலாக இருந்துங்க, தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க, வெறும் பாலை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்த உடனே 7-8 ஏலக்காயும் கொஞ்சம் பட்டையும் சேர்த்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 10 செகண்ட் கழித்து வறுத்து வச்ச ரவையை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. பாஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொல்லிவிட்டு நீங்கள் மொத்தமாக போட்டீங்க. டேய், நான் எக்ஸ்பீரியன்ஸான குக்குடா, கட்டி வராமல் பார்த்துக்க தெரியும். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் பால் கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் உப்பு கூடவே 3 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடணும். பாலில் உப்பு போட்டால் பால் தெரிஞ்சிடாதா பாஸ்? அதனால தான்டா உப்பு போட்ட உடனே சர்க்கரையும் கூடவே போட்டுருந்தோம். நாம் உப்பு போட்டதை பால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரையும் கூடவே போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிடணும். பால் இந்த விஷயத்தை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த ஐட்டங்களை போட்டு தாக்கிடணும். மில்க் மெய்ட் டப்பாவை ஓப்பன் பண்ணி அதை பால் கலவையில் சீராக ஊற்றிக்கிட்டே அது கீழே போய் செட்டில் ஆகிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மில்க் மெய்ட் ஃபுல்லாக பாலில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 50 ml நெய்யை அதில் சேர்த்துடணும். கூடவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம கீர் ரெடி ஆயிரும். கீர் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. கீர் ரெடி. அடுத்தது ஸ்வீட் பூரி ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கிலோ மாவு, மைதா மாவு, 100 ml நெய், பால் 1/4 கப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து பூரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்குங்க. ஒரு தேங்காயை துருவி அதை ஈரப்பதம் போகிற மாதிரி ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் ப்ளஸ் சீனி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங்ஸு, அதாவது ஒரு கலவை ரெடி பண்ணிக்கணும். பூரி மாவில் சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு பொதுவான சைஸில் ரவுண்டாக பரத்தி அது நடுவில் இந்த கோகனட் மிக்சரை வச்சு கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி விட்டு கரைச்சி அந்த கரைசலை பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி பூரி மாவு ஓரத்தில் தடவி அதை பாதியாக மடக்கி ஓரத்தை எல்லாம் அமுக்கி விட்டுட்டு ஒரு முள்ளு கரண்டியால் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுணும். இது டிசைனாகவும் இருக்கும், பிரியாமையும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பூரி எல்லாத்தையும் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் வெந்தனால பூரியோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அது தூய்மை அடைஞ்ச பூரியாக வெளியே வரும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் வேக வச்சுருங்க. 2 பக்கமும் நல்லா செவக்க வெந்ததும் அதை எடுத்துருங்க. இந்த பூரியை தட்டில் எடுத்து வச்சு அது தலையில் 2 கரண்டி நாம் ஏற்கனவே ரெடி பண்ண கீரை ஊற்றி பிரித்து மேய வேண்டியது தான்.
ஆண்டவா, சொல்லும்போதே நாக்குள் நீர் ஊறுதே. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, பொங்கி எழுந்துட வேண்டியது தான். உங்களுக்கும் நீர் ஊறுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக்கு ஷேருன்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அதையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணிடுங்க. முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனாம அதை அமுக்கி விட்ருங்க. காசா பணமா கழுதையை அமுக்கி விட்ருங்க ஜி, பொழைச்சி போகட்டும். வரட்டா.